سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகிற சில விஷயங்கள், சில பாயிண்ட்களை மட்டும் சொல்லிட்டு வர்றேன். ஈமானிய விஷயங்களிலே, ஈமானுடைய விஷயத்திலே பெற்றோரை பின்தொடர்பவர்களாக பிள்ளைகள் இருக்க வேண்டும். ஈமானுடைய விஷயத்தில் யாரை பின்பற்றணுங்க? பெற்றோர்களை பின்பற்றுவதாக பிள்ளை இருக்க வேண்டும். அப்ப பெற்றோர் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். நேரம் இல்லை அதற்கு. அன்பிற்கினியவர்களே, பெற்றோர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதும் அவர்களை பிள்ளைகள் பின்தொடர வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சொல்லித் தருகிற செய்திகளாக பார்ப்போம். ஆக ஈமானுடைய விஷயத்திலே பெற்றோர் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்கிற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, உலகில் வாழுகின்ற அந்த காலத்திலே கண் குளிர்ச்சியாகவும், இந்த பிள்ளைகள் எல்லாம் கண் குளிர்ச்சியாகவும், அடுத்து வரக்கூடிய சமுதாயத்திற்கு வழிகாட்டிகளாகவும் பாக்கியம் பெற்றவர்களாகவும் உருவாக்கப்பட வேண்டும் என்று குர்ஆன் சொல்லித் தருகிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம். அது போன்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதையும், அதே போல பெற்றோருக்காக அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பெற்றோர்கள் சென்று விட்டாலும், இந்த உலகத்திலே அவர்கள் இருந்தாலும், இந்த உலகத்தை விட்டும் அவர்கள் சென்று விட்டாலும், அவருக்காக வேண்டி, அவருடைய மன்னரைக்காக வேண்டி, அவர்களின் மறுமைக்காக வேண்டி, அவர்களின் நரகத்தின் பாதுகாப்புக்காக வேண்டி, சுவனம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக அவர்கள் உருவாக வேண்டும். இது பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சமூகத்தை சார்ந்து இருக்கிற எல்லோருக்குமான பொறுப்பாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, அதே போல மறுமை விசாரணை மன்றத்திலே பாதுகாப்பு பெறுகிற பிள்ளைகளாக தன்னையும் பாதுகாத்துக் கொண்டு தன்னை சார்ந்து சுற்றி இருந்தவர்களையும் பாதுகாப்பு வளையத்திலே கொண்டு வரக்கூடியவர்களாக அந்த பிள்ளைகள் மிளிர வேண்டும் என்பதையும், அதற்கு பொறுப்பாளர்கள் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சான்றோர்கள் என்பதையும் அன்பிற்கினியவர்களே, அதே போன்று கொடிய நரகில் வீசப்படுகின்ற அந்த நிலையை விட்டும் பாதுகாப்பு பெற்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதும், நம்முடைய பிள்ளைகள் எப்படி வளர வேண்டும் என்பதை இந்த செய்திகள் நமக்கு உணர்த்துவதாக இருக்கிறது. அது போன்ற நிலையை நாம் உருவாக்க வேண்டும் அன்பிற்கினியவர்கள்.